ருக்மணி கஞ்சி மாவு வாங்கலாம் தான் நினைச்ச முதலாளி. ஆனா உங்களுக்கு கொழுப்பு ஏறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது வாங்குறேன். எப்படி இருக்கு முதலாளி? பார்த்தா தெரியலையா? உடம்புல இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்டையும் கழட்டி தொங்க விட்டுருக்கானயா. அடிச்சது தெரியுது, ஆனா அடிச்சவன் எவன் தெரியலையே. சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நான் இந்த ஊர் விட்டே போயிடுறேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம். உங்க விளையாட்டுக்கு நான் வரல சார். ஹலோ ஹலோ ஹலோ, இது உனக்கு விளையாட்டா தெரியுதா? ஆமா, எதுக்கு திடீர்னு ஊரை விட்டு கிளம்புறேங்கிற? ஜெயில இருந்து வந்த நீ தைரியமா இருப்பேன்னு பார்த்தா அப்படி பயந்து சாவறியா? லூஸ் மாதிரி பேசாதீங்க சார். முதலாளிங்க இருக்க நிலைமை பாருங்க. இருக்கிற இடத்துல 1க்கு 2 போறாங்க. இது பார்த்து பயமாகதா பின்ன? இன்னைக்கு சூரிய மறையிற வரைக்கும் தான் அந்த பொறுக்கி காய்ச்ச. மச்சான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஊர் பூரா போலீஸ் அடியாட்களும் தேடிட்டு இருக்காங்க. மாட்டாமே போறான். வந்துட்டானா வால்டர் வெற்றிவேலு. என்ன கிடைச்சானா? இல்ல சார், தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களை அடிச்சவன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் அடையாளம் சொல்ல முடியுமா? 60 வயசு இருக்குயா. அவன் குரலை கேட்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்களா? மாதிரி கரகரப்பான குரல். கரகரப்பான குரல். இவன் யாரு? இன்சின்ஸே நான் சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்காக வந்திருக்கான். அவன் உங்ககிட்ட என்ன பேசினான்னு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. பேசினது தூ மூவா தூ பீயா? அப்படின்னா துவைக்கிறதுக்கு முன்னாடியா துவைக்கிறதுக்கு பின்னாடியான்னு கேட்டேன். தூப்பி. என்ன சொன்னா? இப்படி தாயா கரகரப்பா சொன்னா. டேய், அதே டைலாக் கரகரப்பான குரல்ல நீ சொல்லு. அதே டைலாக் நான் சொல்லணுமா சார்? ஆமா. ஒரு அப்பாவி பொண்ணோட வீட்டை கொளுத்தி சாம்பலாக்கிட்ட. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச ஒன்ன உயிரோட கொளுத்திடுவேன். வாயு புத்திரன். அண்ணே, இது நடிகர் அசோகன் வாய்ஸ்ண்ணே. சூப்பர். வாயை மூடிட்டு கையை அமுக்கடி. வேற மாதிரி பேசு. ஒரு அப்பாவி பொண்ணோட வீட்டை கொளுத்தி சாம்பலாக்கிட்ட. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். வாயு புத்திரன். உசிலமணி. டேய், ஸ்டைல மாத்தியா? ஸ்டைலவா? ஆமா. ஒரு அப்பாவி பொண்ணோட வீட்டை கொளுத்தி சாம்பலாக்கிட்ட. மறுபடியும் இந்த மாதிரி தான் செஞ்ச உன்னை உயிரோட கொளுத்திடுவேன் கண்ணா. வாயு புத்திரனா. ஹை ரஜினி. இதுக்கும் மேல. இதுக்கு மேலயா? ஆமா. தம்பி, ஒரு அப்பாவி பொண்ணோட வீட்டை கொளுத்தி சாம்பலாக்கிட்ட. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச உன்னை உயிரோட கொளுத்திடுவேன்ப்பா. உயிரோட கொளுத்திடுவேன். வாயு புத்திரன். நிறுத்தியா? இங்க என்ன மிமிக்ரி ஷோவா நடத்துறீங்க? எங்களை ஆள் வச்சு அடிச்சது வல்லக்கோட்டை ஜமீன்காரங்கன்னு விரல் சூப்பர குழந்தை கூட தெரியும். அவனை அங்க விட்டுட்டு எங்க வீட்டு அடுப்பாங்கரையில வந்து தேடுறியா? அங்க போய் தேடி. சார் வரேன் சார். சார், எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த வாயு புத்திரன் சாதாரணமான ஆளா எனக்கு தெரியல. இத சொல்லதான் இங்க வந்தியா? அடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான் சட்னி தான். என்னது? வாயு புத்திரன் உங்க சிசி? என்ன வாய் புத்திர? அவன் உண்மையான பேரு கலந்தசாமி. என்ன மாதிரி வீரமான பேர் வேணும்னு என் காலை புடிச்சுக்கிட்டு கெஞ்சினேன், கதறினேன், அழுதேன். போனா போயிட்டு போகுதுன்னு நான் தான் பெரிய மனசு பண்ணி அவனுக்கு வாய் புத்திரன்னு பேரை வச்சு. நீங்க தான் வச்சீங்களா? ஆமாப்பா, பேரு மட்டுமா வச்சு சோறு போட்டு வளர்த்தி. அவனுக்கு என்னடா தெரியும், சின்ன பயலுக்கு கம்பு சுத்துறதுல ஆரம்பிச்சு கராத்தே வெளிய களரி சுத்துற வரைக்கும் கத்து கொடுத்தது இந்த வல்லக்கோட்டை வீரச்சங்கிலி தான்டா. நீங்க இப்பவாச்சும் தெரிஞ்சுச்சா? அண்ணே, அவன் ஆளு எப்படின்னா இருப்பான்? 6 அடி கேட்டு அர்னால்ட் ஆம்ஸ். என்ன பண்றது, நான் கத்து கொடுத்த வித்தைய வச்சு என் சிசியே இப்ப ஹீரோ ஆயிட்டேன். ஆனா இன்னைக்கு என் பேரை கேட்டா அவனுக்கு அல்லு கலரு. எல்லா குறுப்பத்தி. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னைய ஓட ஓட விட்டு விரட்டி அடிச்சவங்கள அவன் கிட் லிஸ்ட்ல சேர்த்து தூக்கலாம்னு. ஐயோ அண்ணே, அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. ஊர் தாங்காதே அப்படினுங்கற. அப்ப ஓடி போய் அண்ணனுக்கு பொங்குன சாராயமும் பொரிச்ச மீன் வாங்கிட்டு ஓடியா. உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். இருக்கட்டும். தள்ளி நில்லு, விழுந்துற போற. பாத்தியா, அந்த கரண்ட்ல அடிபட்ட காக்கா பண்ற அளம்பல மொத்தத்துல இந்த ஊரே வாய் புத்தனை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அந்த பயம்தான் போதும். ஹலோ, வீரச்சங்கிலி இருக்காரா? வந்தா விளக்கு மாத்தாலையில அடிப்பேன். கடன்ல வச்சிருக்கான். அந்த வீரச்சங்கிலி எங்க இருந்தாலும் இன்னும் 5 நிமிஷத்துல உன் போன் பக்கத்துல வந்து உட்கார சொல்லு. அத சொல்ல நீ யாரு? வாயு புத்திரன்.
அண்ணா வணக்கம். போப்பா நல்லாவே வரீங்க. நான் எங்கடா நல்லா இருக்கேன்? நான் எப்பவும் போலதான்டா இருக்கேன். என் சிசியை கூப்பிட்டு இருக்கேன். எதுக்கு என்னத்துக்கு தெரியலையே. ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமாண்ணே? யாருக்குடா? அண்ணே வேற செங்கலிண்ணே ஒரு சர்பத் சாப்பிட்டு போங்கண்ணே. எதுக்கு? குடிச்சு முடிய காசுல என்ன தூக்கி போட்டு மிதிக்கவா? போப்பா. இதோ வீரசங்கிலி வீரனோட போட்டு வந்துட்டார் ஐயா. அண்ணே வணக்கம். எனக்கா சேரு? ஆமா உங்களுக்காக தான் சேர் போட்டிருக்கேன், உட்காருங்க. ஐயோ எல்லாரும் அநியாயத்துக்கு மதியாரி கொடுக்குறாங்களே. ஏமா வாய் புத்திரன் ஏன்டையா பேசணும்னு சொன்ன? ஐயோ மணி அடிச்சிருச்சே நான் என்ன பண்ணுவேன்? இந்தாங்க பேசுங்க. என்னத்த பேச? ஹலோ நான் வாய் புத்திரன். நான் பேசுறேன். நான் எப்படா உங்ககிட்ட சிஷியனா இருந்தேன்? எனக்கு கம்பு சுத்துறது கராட்டே எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. உணர்ச்சி வேசப்பட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதை காட்டி கொடுத்து என்னைய நாரடிச்சிடாதீங்க வாய்ப்புத்துறே. இந்த மாதிரி மறுபடியும் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிஞ்ச உன் முதுகெலும்பை முறிச்சு சூப் வச்சிருவேன். ஏற்கனவே மொத்த உடம்பு முறிஞ்சு போய்தான் கிடக்கு. நீங்க நேரில் பார்த்தா தெரிஞ்சுக்கிருவீங்க. ஆனா உன் கை பட்டு என் மேல படக்கூடாது. அப்படின்னா நான் சொல்றது கேளு. நான் சொல்றதை அப்படியே செய்யணும். குறுக்க ஏதாவது கேள்வி கேட்டேன்னா உன் முகத்துல தாடி இருக்கும், ஆனா உன் பாடியில இருக்காது. இருக்கிற ஒன்றும் பொறுக்கலையா? சரித்தேன் சொல்லு சிசியா. புரிஞ்சுதா? சூப்பரு. அப்படியே நீ சொன்னபடி பண்ணிரப்பா. உண்மையிலே வாயுபுத்திரன் வீரசங்கிலி சிஷ்யன் தாயா. அப்படி அநியாயத்துக்கு உஸ்பேத்தி விடுறீங்க. நான் இருக்கேன், எதையும் பத்தி நீ கவலைப்படாத. மித்த ஏற்பாடுகளை நான் செய்யறேன். போன வச்சுட்டேன். நான் சொல்றேன்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்புறம் நான் கத்து கொடுத்த வித்தைய நீ மறக்கலையே. இதாண்டா நீ குறுக்கு குடுக்கிற காடிக்க. அப்புறம் சிசியா, என் கரலை கட்டி எடுத்துட்டு போனீல்ல, அதை என் வீட்டுல ஒண்ணாந்து குடுக்குற. கரலை சுத்தாம குறுக்கு அப்படி பைத்திய பிடிச்சிட்டு இருக்கடா. என்ன உசு? யாருங்க அது? அவன் தான் என் சிசிய வாய்ப்புத்துறேன். என் கரலை கட்ட என் வீட்டுக்கு வந்தாகனு பெடி புல். வீரசங்கிலி நீ பெரிய ஆளுதாப்பா. இது ஆரம்பம், இன்னமே தான் இருக்கு. ஆமா நான் உனக்கு எவ்வளவு பாக்கி கொடுக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வியன். என்ன? வீரச்சங்கிலி நாயகன். வீரச்சங்கிலி அது இனிமே அப்படிதான். தம்பி, என்ன? எத்தனையோ ஆட்டி என்ன நீ அடிச்சிருக்க, நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் வாங்கியிருக்கேன், நீ அடிச்சிருக்க. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அட ஆமாப்பா, அதை நான் மறந்துட்டு இன்னையில இருந்து என்கிட்ட சிசியனா வந்து செதுக்க. அது ரைட்டு, நீ லெப்ட். இந்த மாதிரி ரைட்டா? என் சிசிய வாய் புத்துரு. அப்புறம் நான் செஞ்ச ஒரு தப்புக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். பலகாரமா? பலகாரம் இல்ல, பரிகாரம். இருந்தாலும் பலகாரம் சொல்லி பசிய கிளப்பிட்ட. எனக்கு 2 வெங்காய போண்டா, 2 ஆமாவோட ஒரு அதிர்ஷ்டம். இவனுக்கு எதுவும் வேணாம். நாய்க்கரே, என்ன மேட்டர்னே சொல்லலையே. கேள்வி கேட்டா ஒரே இருக்கு. நான் சொல்லுவே அப்ப கேளு, நான் காட்டுவே அப்ப பாரு. பொத்திக்கிட்டு வா. ஹலோ, வீரச்சங்கிலி இருக்காரா? வந்தா விளக்கு மாத்தாலையில அடிப்பேன். கடன்ல வச்சிருக்கான். அந்த வீரச்சங்கிலி எங்க இருந்தாலும் இன்னும் 5 நிமிஷத்துல உன் போன் பக்கத்துல வந்து உட்கார சொல்லு. அது சொல்ல நீ யாரு? வாயுபுத்திரன். வணக்கம் ஐயா. அண்ணா வணக்கம். போப்பா நல்லாவே வரீங்க. நான் எங்கடா நல்லா இருக்கேன்? நான் எப்பவும் போலதான்டா இருக்கேன். என் சிசியை கூப்பிட்டு இருக்கேன். எதுக்கு என்னத்துக்கு தெரியலையே. ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமாண்ணே? யாருக்குடா? அண்ணே வேற செங்கலிண்ணே ஒரு சர்பத் சாப்பிட்டு போங்கண்ணே. எதுக்கு? குடிச்சு முடிய காசுல என்ன தூக்கி போட்டு மிதிக்கவா? போப்பா. இதோ வீரசங்கிலி வீரனோட போட்டு வந்துட்டார் ஐயா. அண்ணே வணக்கம். உட்காருங்க. எனக்கா சேரு? ஆமா உங்களுக்காக தான் சேர் போட்டிருக்கேன், உட்காருங்க. ஐயோ எல்லாரும் அநியாயத்துக்கு மதியாரி கொடுக்குறாங்களே. ஏமா வாய் புத்திரன் ஏன்டையா பேசணும்னு சொன்ன? ஐயோ மணி அடிச்சிருச்சே நான் என்ன பண்ணுவேன்? இந்தாங்க பேசுங்க. என்னத்த பேச? ஹலோ, நான் வாயுபுத்திரன். பேசுறேன். நான் எப்படா உங்ககிட்ட சிஷியனா இருந்தேன்?
எனக்கு கம்பு சுத்துறது கராட்டே எல்லாம் சொல்லி கொடுத்தியா? உணர்ச்சி வேசப்பட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதை காட்டி கொடுத்து என்னைய நாரடிச்சிடாதீங்க வாய்ப்புத்துறே. இந்த மாதிரி மறுபடியும் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிஞ்ச உன் முதுகெலும்பை முறிச்சு சூப் வச்சிருவேன். ஏற்கனவே மொத்த உடம்பு முறிஞ்சு போய்தான் கிடக்கு. நீங்க நேரில் பார்த்தா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா உன் கை பட்டு என் மேல படக்கூடாது. அப்படின்னா நான் சொல்றது கேளு. நான் சொல்றதை அப்படியே செய்யணும். குறுக்க ஏதாவது கேள்வி கேட்டேன்னா உன் முகத்துல தாடி இருக்கும், ஆனா உன் பாடியில இருக்காது. இருக்கிற ஒன்றும் பொறுக்கலையா? சரித்தேன் சொல்லு சிசியா. புரிஞ்சுதா? சூப்பரு. அப்படியே நீ சொன்னபடி பண்ணிரப்பா. உண்மையிலே வாயுபுத்திர வீரசக்தி சிஷ்யன் தாயா? அப்படி அநியாயத்துக்கு உஸ்பேத்தி விடுறீங்க. நான் இருக்கேன், எதையும் பத்தி நீ கவலைப்படாத. மித்த ஏற்பாடுகளை நான் செய்யறேன். போன வச்சுட்டேன். நான் சொல்றேன்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்புறம் நான் கத்து கொடுத்த வித்தைய நீ மறக்கலையே. இதாடா நீ குறுக்கு குடுக்குற காடிக்க. அப்புறம் சிசியா, என் கரலை கட்டி எடுத்துட்டு போனில்ல, அதை என் வீட்டுல ஒண்ணாந்து குடுக்குற. கரலை சுத்தாம குறுக்கு அப்படி பைத்திய பிடிச்சிட்டு போறக்கடா. என்ன உத்து? யாருங்க அது? அவன் தான் சிசிய வாய்ப்புத்துறேன். என் கரலை கட்ட என் வீட்டுக்கு வந்து ஆகணும். பெடி புல். வீரசங்கல நீ பெரிய ஆளுதாப்பா. இது ஆரம்பம், இன்னமே தான் இருக்கு. ஆமா, நான் உனக்கு எவ்வளவு பாக்கி கொடுக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வியன். என்ன? வீரச்சங்கிலி நாயகன். வீரச்சங்கிலி. அது இனிமே அப்படிதான். தம்பி, எத்தனையோ ஆட்டி என்ன நீ அடிச்சிருக்க, நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் வாங்கியிருக்கேன், நீ அடிச்சிருக்க. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அட ஆமாப்பா, அதை நான் மறந்துட்டு இன்னையில இருந்து என்கிட்ட சிசியனா வந்து சதுக்க. அது ரைட்டு, நீ லெப்ட். இந்த மாதிரி ரைட்டா? என் சிசிய வாய் புத்துரு. அப்புறம் நான் செஞ்ச ஒரு தப்புக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். பலகாரமா? பலகாரம் இல்ல, பரிகாரம். இருந்தாலும் பலகாரம் சொல்லி பசிய கிளப்பிட்ட. எனக்கு 2 வெங்காய போண்டா, 2 ஆமாவோட ஒரு அதிர்ஷ்டம். இவனுக்கு எதுவும் வேணாம். நாய்க்கரே, என்ன மேட்டர்னே சொல்லலையே. கேள்வி கேட்டா ஒரே இருக்கு. நான் சொல்லுவேன், அப்ப கேளு. நான் காட்டுவேன், அப்ப பாரு. பொத்திக்கிட்டு வா. எங்கடா ஓட பாக்குறீங்க? எத்தனை நாட்டி கெச்சு போட்டாலும் அவரை ஒண்ணு பண்ண முடியாதுடா. ஏன்னா என் சிசிய வாய் புத்திர இருக்காடா. அவங்கள ஆஸ்பத்திரி கொடுப்பாங்க. ஓடுங்கடா. முதலாளி, முதலாளி, நீங்க அப்படி போனா எப்படி? நீங்க பாக்குறதுக்கு இன்னொரு ஐட்டம் இருக்கு, வாங்க. முதலாளி, எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை பாருங்க. இவன் தனியா இருக்கா? அவன் லேட்டா வந்திருப்பான் முதலாளி. அதே லேசா ஒரு தட்டு, கையில ஒரு கட்டு. வைக்கல, படிச்சவங்களுக்கு எப்பவுமே சிசிய மதியாரி உடுப்பேன் முதலாளி. அப்படி வளர்த்திருக்கேன் முதலாளி. இவர் எதையுமே முழுசா நின்று கேட்கிறாருலையே. எங்க நம்ம மச்சான்ல காணோம்? வேற பிளாக்ல மூட்டை கட்டி வச்சிருக்கானா? வாய்ப்புத்திர என்கிட்ட போன் பண்ணி சொன்னேன், உங்களை கொல்ல வந்தவங்க உசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்குன்னு. சாயங்காலம் எனக்கு போன் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் மெசேஜ் சொல்லணுமா? அஞ்சலி மேல இருக்கிற காதல்னால தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணாரு. நீ அம்மா கிட்ட சொன்னியாமே? ஆமா, அவன் அப்படித்தான் போன் பண்ணி சொல்ல சொன்னேன். அப்படி இருந்தா அஞ்சலியை கட்டி தரதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல. இந்த விஷயத்தை வாய்ப்புத்திரனுக்கு சொல்லிடு. சேதுபதி, அவன் நம்மளை இப்படி அடிச்சு படுக்க வச்சிருக்கான்ல, நம்ம மச்சானுக்கு நம்மள வந்து பார்க்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? தங்கத்திலே ஒரு புறை இருந்தாலும் நானும் இங்கதான் மச்சான் இருக்கிறேன். என்னதான் யாராவது வந்து பார்க்கணும். உங்களையும் அடிச்சிட்டானா? அப்ப இந்த மாயா இங்கதான் இருக்கேன். சவாஜ், எனக்கு இந்த வாய்ப்புதன் அலியாஸ் முத்துவல்கிட்ட பிடிச்ச விஷயமே தான். அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஈவனா பொளந்து கட்டுவாயா. இத்தனை பேர் இருந்து அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. நினைச்சா வெக்கமா இருக்கு சார். அவனை திறனாய் அடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், அவன் புலி. வாழை பிடிக்கணும்னு நினைச்சா கூட உனக்கு சாவு நிச்சயம். வாய முடுறா பரதேசி. போலீஸ்கார அடி எப்படி இருக்கும்னு அவனுக்கு நான் காட்டுறேன். இன்னொரு பெட்டை ரிசர்வ் பண்ணி வைங்க. ஹலோ வீரச்சங்கிலி, என்னடா? வாயுபுத்திர கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சு அவன் கல்யாணத்துல பாதி ஏத்துக்கிற அப்படி போடா. ஹலோ, என்ன கல்யாணம் அது இதுன்னு பேசுற? அஞ்சலியா உனக்கு கத்தி பேசுறோம்னு என்னை தப்பா நினைச்சுக்கிறாதியே பாஸ். அஞ்சலியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு ஈஸ்வர பாண்டியா முடிவு பண்ணிட்டாரு.
அவர் என்ன பார்த்ததே இல்லையே. பாத்திருக்காரு. வாய்ப்புத்திர யாரு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னு என்கிட்டே சொல்றாரு. நீ நேர்ல வந்து அஞ்சலிய கல்யாணம் பண்ணு. ஒரு செகண்ட் சிசியா, ஒரு ஸ்டெப் பேக். இந்த போன் கால ஒரு சொந்த காலா பிடிச்சிட்டு கேக்குறேன். என்னைய பப்ளிக்ல பார்க்கும்போது தெரியாதுன்னு போட்டு கொடுத்துறாதியே. நான் தான் உங்க குருன்னு சொல்லணும். என்ன ஓகே தானே? காமெடி பையன். டேய் நீங்க என்ன போகலையா? பக்கத்துல இருந்து ஒட்டு கேக்குறீங்களா? மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமாவுல இருக்கு. என்ன இதுக்கே நீ மெயின்டைன் பண்ணணும்? நான் ஒன்ன சொல்லலாமா, இது வேற மெயின்டைன். ஈஸ்வர் பாண்டியனுக்கு வாய் புத்தன்னா யாருன்னே தெரியாது. அப்புறம் எப்படி அஞ்சலி வாய் புத்தன்னு கல்யாணம் முடிப்பாரு? ஒரு விஷயம் தெரியுமா இருக்கு? நான் சொல்றது அப்படியே எனக்கே சொல்லிட்டு இருக்க நீ. Well, I'll go and get some lunch and come here. அப்படினா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னப்பா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழி செம்மொழி செம் முடிஞ்சு போச்சு போடா. சீக்கிரம் வா. இவன் தலைமறைவா இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ கொள்ள கொடுத்து பாஸ் மாதிரி தெரிய வேண்டியதா இருக்கு. டேய் அவன் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க போய் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வாங்க. சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும். அடப்பாவி, கையிலையும் தாடையிலையும் அவனுக்கு கட்டுப்பட வேடானா அதே கட்ட நீ போட்டு வந்திருக்கிய. போனஸா கால்ல வேறயா? மெதுவா மெதுவா மெதுவா. குட் ஈவினிங் சார். போயா பெரிய மாதிரி பேசிட்டு போன. அதான் வேக வச்சு அமிச்சிட்டானே. ஆனா ஒரு விஷயம், தான் புக் பண்ணி போன பெட்ல தானே படுத்த முதல் பேஷண்ட் நீ தான்ப்பா. நல்ல வேலை அட்வான்ஸா புக் பண்ணிட்டு போனாரு. இல்லன்னா வேற நாள் தான் படுக்க வச்சிருப்பானுங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, அவங்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது. ஏய் டிரைவர் டிரைவர் நிப்பாட்றா. அண்ணே வாடகை. நானே வாய் புத்துறவன பாக்குற டென்ஷன்ல இருக்கேன். போடா. வணக்கம் முதலாளி. நல்லா இருக்கியாப்பா? ஏன்பா சிஷ்யம் வருது உனக்கு இப்பதான் தெரிஞ்சதா? வருவான்னு தெரியும், இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு தெரியாது. ஏண்டா பையா கல்யாணம் சொல்லவும் வந்துட்டியா? யாரியா நீ? சபாஸ் என் ராஜா, என்ன பேச்சு பேசுற? குரு 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 விளையாட்டு பிள்ளை. குரு 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 உங்க முன்னாடி கூட குரு சிசிய உறவை காட்டிக்கிற கூடாதுன்னு நினைக்கிறேன். குரு 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 முதலாளி, குரு சிசியனுக்குள்ள ஒரு சின்ன டீலிங் இருக்கு. இந்த இப்ப அனுப்பிடுறேன். வாப்பா. மேல கை வச்சு எடியா கையா. எங்க அட கூப்பிடுற? வாப்பா சொல்றேன். பெரிய ஊப்பிடும் போது கைய கால உதறக்கூடாது. அண்ணே நான் தானே வீரச்சங்கிலி. உங்க கால்ல வேணாலும் விழுகிறேன். என்ன காவ கொடுத்துறாதீங்க. அன்னைக்கு போன்ல கூட என்னைய அசிங்கமா பேசுனீங்க. எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டனா? அன்னைக்கு நான் போட்ட பிட்டுலதே உங்களுக்கு அஞ்சலிக்கு கல்யாணம் நடக்க போகுது. புரோக்கரா? புரோக்கரோ மாமாவோ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. எல்லாத்துக்கிட்டையும் நான் தான் உங்க குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ண தெய்வமே. என்னங்க இந்த ரகசியம் பேசுறீங்க போல இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த ஆளு குரு என் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. இத பாருங்க, உங்க கல்யாணத்தை பெரியவங்க நாங்க பேசி முடிவு பண்ணணும். நான் ரெடி. நீ பெரிய மனுஷனா? இல்ல, உங்களோட சேர்ந்து ஆயிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். புரிஞ்சுச்சு.